இந்த பிரிக் வந்து மரத்தூள் வச்சு செஞ்சுருக்கோம். இதோட ப்ராசஸ் வந்து ரெட் சாயில் அண்ட் க்ளே வச்சு ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். இது வந்து வைக்கோல் வச்சு செஞ்சுருக்கோம். இதுலேயும் வந்து ரெட் சாயில் அண்ட் க்ளே வச்சு யூஸ் பண்ணுறோம். இது வந்து கூலிங் ஹீட்டான பில்டிங் அப்போ வந்து கூலிங்காக வச்சுக்கும். சம்மர் காலத்தில் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து ஹீட்டான ப்ராசஸ் அப்போ கூலிங்காக வச்சுருக்கோம். இது வைக்கோல் வச்சிருக்கிறதுனால எப்பவும் வாட்டர் அப்சர்வேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். சார் எங்கள் டாபிக் வந்து டூரிசம் சார். சேலத்தை எப்படி டூரிசம் அட்ராக்ஷன் சிட்டியாக மாற்றுறதுங்க சார். ஃபஸ்ட்டு வந்து கணேஷ் டெம்பிள் சார். இது வந்து வேர்ல்ட் டாலஸ்ட் கணேஷ் ஸ்டாச்சு வந்து தாய்லாண்டில் இருக்குது. அது 128 ஃபீட். இப்போ நம்ம வந்து சேலத்தில் வந்து 200 ஃபீட்டுக்கு வச்சா இதுதான் வேர்ல்ட் டாலஸ்ட் கணேஷ் ஸ்டாச்சு. இது வந்து முத்துமலை முருகர் பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணது தான் என்ன கவர்மெண்ட்டுக்கு லாபம்னா இது வந்து வருமானம் நிறையா வரும் சார் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 2 முருகர் ஸ்டாச்சுவும் விநாயகர் ஸ்டாச்சுவும் வந்தால் நிறையா டூரிஸ்ட்டு ஒரே ஸ்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து வந்து ஏற்காடு சார். ஏற்காடு வந்து எப்படி டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் சார். ஏற்காடில் வந்து ரோப் கார், பஞ்சி ஜம்பிங், ஜிப் லைன், ஹேங் க்ளைடிங் இதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அந்தமாரி ஏற்காடில் வந்து இப்போ ரோப் கார் பண்ணோன்னா வந்து டூரிஸ்ட்டுக்கு நல்ல வியூவாக இருக்கும். நிறையா பேர் வருவாங்க, குழந்தைங்களாம் விரும்புவாங்க சார். அதுக்கப்புறம் அப்சைட் டவுன் ஹவுஸ் சார். இது வந்து இன்வெர்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து தலைகீழாக இருக்க மாரி இருக்கும். இது வந்து நிறையா டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது சார். குழந்தைங்களாம் மெயினாக அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இது ஸ்பியர் சார். இது ஒரு 3D தியேட்டர். ஃபுல்லாக இன்சைடும் அவுட் சைடும் ஃபுல்லாக டிஸ்பிளே சார். டிஸ்பிளேயில் வந்து ஃபுல்லாக வந்து 3D வியூவாக இருக்கும் சார். இது ஆடிட்டோரியம் மால் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. இது கவர்மெண்ட் எடுத்து நடத்துச்சுன்னா இங்கே வந்து டிக்கெட்டுக்கே நிறையா காசு வாங்கலாம். நிறையா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான் சார் கிடைக்கும் இதால். இதான் சார் எங்கள் டூரிஸ்ட் ப்ராஜெக்டோட இது. இது என்னென்னா பவர் ஜெனரேட்டிங் கிளாஸ் எப்படின்னா கிளாஸ்லேருந்து கரண்ட் எடுக்கிறது அதுதான் இப்போ இது. முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து எப்படின்னா நார்மல் கிளாஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை 2 or 5 அப்சர்வ் பண்ணும். இதே இந்த கிளாஸ் வந்து எப்படின்னா ஒரு 10 to 20 அப்சர்வ் பண்ணும். 10 to அப்சர்வ் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு பவர் அப்சர்வ் பண்ணி ஜங்ஷன் பாஸ் போகும். ஜங்ஷன் பாஸ் போய் பேட்டரி மூலிமா கரண்ட் சப்ளை ஆகிறது. இதுதான் அதோட ப்ராஜெக்ட். இங்கேருந்து லைட்டு சப்ளை ஆகும். பேட்டரி போய் பேட்டரியிலேருந்து எல்லாத்துக்கும் பவர் சப்ளை ஆகும். We are from Mahindra Engineering College. எங்கள் மாடல் பேர் என்னென்னா லிக்விஃபேக்ஷன் அண்ட் இட்ஸ் மிட்டிகேஷன். முதல்ல லிக்விஃபேக்ஷன்னா என்னென்னா சாயில் வந்து லிக்விடாக பிஹேவ் பண்ணுற கண்டிஷனை தான் நம்ம லிக்விஃபேக்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். இது எப்போ நடக்கும்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகிறப்போ இந்த லிக்விஃபேக்ஷன் அக்கர் ஆகும். இது நடக்கிறப்போ ஏதாவது எர்த்குவாக்கோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகிறப்போ வாட்டர் வந்து மேலே வரப்போ பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகி டேமேஜ் ஆகி ப்ளஞ்ச் ஆகும். இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலான்னா நாங்கள் வந்து கன்ஃபைன் கிரேவல் பைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கேஸ்டு பைல்ஸ். இதில் ஸ்டீல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுறதுனால லிக்விட் அண்ட் வாட்டரி ஜோன்ஸில் வந்து இது ரொம்ப ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். இதில் வந்து நம்ம வந்து கிரேவல்ஸ் வந்து போட்டு ஃபில் பண்ணுறோம். இது ஃபில் பண்ணுறதுனால வாட்டர் வந்து உள்ளே அந்த எர்த்குவாக் நடக்கிறப்போ அதில் வந்து லிக்விஃபைட் ஜோன்ஸில் வந்து அந்த வாட்டர் வந்து உள்ளே போயிட்டு இந்த கிரேவலில் இருக்கிற வாய்ட்ஸ் மூலியமாக அது போயிட்டு சாயில் வந்து டென்ஸாகவும் நல்லா காம்பேக்டாகவும் இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக பில்டிங் வந்து ப்ளஞ்ச் ஆகாமல் இருக்கும். Sir, we are third year civil engineering students from Mahindra Engineering College. Our project is pervious concrete by using CNT waste. CNT wasteனா பில்டிங் டெமாலிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த டெமாலிஷ் பண்ணும்போது வர வேஸ்ட்டை தான் நாங்கள் வந்து மெயினாக கோர்ஸ் அக்ரிகேட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த கோர்ஸ் அக்ரிகேட்டு ப்ளஸ் வந்து சிமெண்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த கான்க்ரீட்டை மேக் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த கான்க்ரீட்டோட ஒர்க் என்னென்னா யூசஸ் என்னென்னா இது வந்து தண்ணி வந்து தேக்கி வைக்காமல் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தண்ணியை வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அந்த தண்ணி தேக்கிறதுனால தேங்கி இருக்கிறதுனால வர ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதை நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கான்க்ரீட்டையே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் சார். தேங்க்யூ. இப்படி நம்ம தண்ணி இப்படி இது மேலே தேங்கி இருந்துச்சுன்னா இது வந்து தேக்கி வச்சே இருக்காது. இது ஈஸியாக கிரவுண்ட் வாட்டருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ தேங்க்யூ சார்.
சார் இது வந்து பேம்பு ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் சார். ஸ்டீலுக்கு பதிலாக கான்க்ரீட்டில் பேம்பு யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு அந்த ஸ்டீல் கம்பேர் பண்ணக்குள்ளே பேம்பு வந்துட்டு 50% லோடு வரைக்கும் தாங்குது. அது நாங்கள் டெஸ்ட் பண்ண பிறகு. அதனால் வந்து சிங்கிள் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன், லோ ரிஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்புறமேல்ட்டு இது வந்துட்டு எரோஷன் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸ்டீலோடு இது எரோஷன் ஆகாது. டீஃபாரஸ்டேஷன்லேயும் வராது. இது ஒரு புல் வகை சேர்ந்தது, ட்ரீயில் வராதுங்கிறனால டீஃபாரஸ்டேஷன்லேயும் எதுவும் வராது சார். அது லோடும் இது வந்துட்டு 52 kN வரைக்கும் தாங்குது சார் இந்த லோடு. தேங்க்யூ சார். இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு ஆக்சுவல் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீஸ்டோரேஷன், அதாவது ரீஸ்டோரேஷன் ப்ரிசர்வேஷன். இதை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ண போகிறோம், இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், அதுக்கான சில டெக்னிக்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஒரு சின்ன மாடல்ஸ் மாதிரி இது பண்ணலான்னு இருக்கும் சார். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பழங்கால வருஷத்துக்கு வந்து அந்த மாடல் வந்து ஸ்கல்ச்சர்ஸோடு அப்படியே நம்ம இருக்குமான்னு தெரியாது. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரோன் சர்வேயிங், அதுக்கப்புறம் லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறைய அதை வந்து ஆக்சுவல் 3D மாடலாக கொண்டு வரலாம். இன்னும் ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து ஒரு வீடியோகிராஃபி இல்லை ஃபோட்டோகிராஃபியாக காட்டாமல் ஆக்சுவல் மாடலாக இதை வந்து நம்ம டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து சைடில் வந்து ரொம்ப ஸ்டோன் மெஷினில் ட்ராக்ஸ்லாம் விழுந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து வெஜிடேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது அமோனியம் சொல்யூஷன் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த வெஜிடேஷன்லாம் வீக்காக வச்சு ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி நான் அயானிக் டிடர்ஜென்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன் மெஷின்க்கு, அதாவது இந்த ஸ்டோன் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம எதுவுமே பாதிப்பாகாமல் ஈஸியாக வந்து வெஜிடேஷனை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறது வந்து அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி அந்த டிவைஸை வச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அது இன்னும் எவ்வளோ நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும். அதாவது எப்போவுமே மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து வீக்லி இல்லை மந்த்லி வந்து அப்பப்போ ரெகுலராக பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து நம்ம இன்னும் ஒரு 1000 இயர்ஸ் வந்து நம்ம இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து இது ஒரு நம்ம ஒரு சிவில் இன்ஜினியரிங் மாஸ்டர் ஆர்கிடெக்சராக கொண்டு வரலாம்.